தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பண்ணாரியம்மன் கோயிலில் தான் நாம் இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு இந்த கோயில் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலினுடைய தல வரலாறு மற்றும் பண்ணாரியம்மனுடைய வரலாறு வந்து நம்ம பின்னாடி ஷார்ட்டாக பார்க்கலாம். அது முன்னாடி இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. பட் ஈரோட்டிலேருந்து பார்க்கும்போது நம்ம கோயம்புத்தூர்ல தான் பக்கமாக இருக்கும். பட் டிஸ்ட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் தான். சத்தியமங்கலத்துலேருந்து நமக்கு வந்து மைசூர் போகிற வழியிலேயே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பண்ணாரி அப்படிங்கிற இடம் வந்து இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பஸ் வசதி இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தி இங்கே வந்துக்கலாம். இதான் வந்து நமக்கு கோயிலினுடைய முன்பக்க என்ட்ரன்ஸ். நான் 2-3 கேட் இருக்கு. ஒரு சிலது ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க. இதுதான் பெரிய கேட்டு. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பயங்கரமான வெயில் டைம் அப்படிங்கிறனால நம்ம வீக்கெண்டில் வேறு போயிருந்தோம். ஸோ கூட்டம் உள்ள அதிகமாக இருந்தாங்க. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. வெயில் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. கீழே காலே வைக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு வெயில். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் ஓடுற மாதிரி நமக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கோவிலில் நடக்கக்கூடிய பங்குனி திருவிழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் மிக முக்கியமான ஒரு கோவிலாகவும் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில் வந்து கருதப்படுது. இந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பங்குனி திருவிழாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குண்டம் இறங்குவாங்க. குண்டம் இறங்குறது அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக தெரியுமில்ல, அந்த தீ மிதிப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து அது குண்டம் இறங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லாமல் கர்நாடகத்திலேருந்தும் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்து குண்டம் இறங்குவாங்க. அந்த குண்டம் திருவிழா அப்போ பார்த்தோம் அப்படின்னா பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குண்டம் இறங்குவாங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல். இப்போ தான் வந்து நமக்கு லாஸ்ட் வீக் அந்த குண்டம் திருவிழா வந்து முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் இறங்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்க இறங்கி முடிச்சோடனே அவர்களுடைய கால்நடைகளையும் வந்து பார்த்தோன்னா குண்டம் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலினுடைய ஒரு ஸ்பெஷலாக வந்து சொல்லலாம். இந்த கோவிலினுடைய மூலவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மாரியம்மன் தான். அதே மாதிரி அவங்களுடைய தலவிருட்சம் அப்படிங்கிறது வந்து வேங்கை மரம் அப்படிங்கிறது. இந்த கோவிலினுடைய தீர்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெப்பக்கிணறு. இந்த ஊரினுடைய புராண பெயர் அப்படிங்கிறது வந்து மன்னாரி அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா மருவி அது பண்ணாரியாக மாறி இருக்கு. இந்த கோவிலில் நடி திறக்கும் நேரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் பார்த்தோம்னா ஓப்பனில் இருக்கும். விசேஷ நாட்களில் வந்து பார்த்தோன்னா இது சேஞ்ச் ஆகும். இது வந்து நார்மல் டேஸில் மட்டும் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலில் நமக்கு வந்து பார்த்தோன்னா விபூதி அந்த மாதிரி எதுவும் கொடுக்கறதில்ல. புற்றுமண் அப்படிங்கிறத தான் பார்த்தோன்னா நமக்கு விபூதியாக கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா தெற்கு நோக்கி அமைந்திருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த கோவிலினுடைய அம்பாள் வந்து பார்த்தோன்னா சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்காங்க. பிரார்த்தனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எல்லா விதமான பிரார்த்தனையும் வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலில் வைக்கப்படுது. அதாவது கண் பார்வை இல்லாதவர்களாக இருக்கட்டும், அம்மை நோய் வந்திருந்தவங்க வந்து இங்கே வந்துட்டு போனாங்க அப்படின்னா சீக்கிரம் குணமாகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா குழந்தை வரமாக இருக்கட்டும், வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் முன்னேறதுக்கு என்னென்ன வேண்டுதல் இந்த அம்மாவை வந்து பார்த்தோன்னா வைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனவங்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நேர்த்திக்கடன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலும் இப்போ அந்த உருவத்தகடெலாம் வாங்கி வைப்பாங்களே கைகாலுக்கு, அப்புறம் கண் வலி இருக்கவங்களாம் இந்த கண்மலர் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்புறம் அக்னி குண்டாரங்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அம்மனுக்கு விளக்கு போடுறதா இருக்கட்டும், இல்லை இப்போ புடவை வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி எல்லா விதமான நேர்த்திக்கடன்களும் வந்து பார்த்தோன்னா பக்தர்கள் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பொது தரிசனத்துக்காக ஆள் நின்றுருக்காங்க. ஒரு 2-3 தரிசனத்துக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா பொது தரிசனத்துக்கு ஆள் இருக்குது. அது போக வந்து பார்த்தோன்னா 30 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் இருந்தது, 50 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எண்ட்லேயும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா கவுண்டர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா 30 ரூபா டிக்கெட்டில் தான் போனோம். எந்த பக்கம் போனாலுமே வந்து பார்த்தோன்னா வீக்கெண்டில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. அதுவும் அந்த இப்போ சொன்ன மாதிரி பங்குனிங்கிறனால ரொம்பவுமே கூட்டம் அதிகமாகவே இருக்குது. அந்த நேர்த்திக்கடனில் வந்து பார்த்தோம்னா துலாபாரமும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நின்றுருக்கும் போதே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து இடைக்கிட அந்த காசு கொடுக்கறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலினுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து 2 வழியில் வந்து பார்த்தோம்னா நம்பப்படுது. அது 2மே வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மன்னார்காடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர் வந்து பார்த்தோம்னா விவசாய பூமியாக தான் இருந்திருக்கு.
ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்த அந்த கால்நடைகள் மீது வந்து பார்த்தோன்னா பொதியாக ஏற்றிக்கிட்டு அவர்கள் தலைவர் வந்து பார்த்தோன்னா வழி சொல்லி அதே மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு போவாங்களாமா. ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது போவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு இருக்கும்போது எந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா அந்த பொருள்லாம் விற்று முடிக்குதோ திருப்பி வந்து அவங்க ரிட்டர்ன் வந்துடுவாங்க அவங்க ஊருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொட்டீனாக இருந்திருக்கு. ஒரு டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க தலைவருக்கு வந்து பார்த்தோன்னா வழிகாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அவருக்கு வந்து பார்த்தோன்னா வேற ஒரு அர்ஜென்டான ஒர்க் இருந்திருக்கு. அதனால அவர் அங்கே போக வேண்டியது இருந்தனால, பட் இவங்க வந்து பார்த்தோம்னா வழக்கம் போல் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பொதியெல்லாம் வந்து ஏற்றி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அம்மனை வந்து பார்த்தோன்னா வேண்டிக்கிறாங்க. வழக்கம் போல் அம்மனை வேண்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்களுக்கு வந்து நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை வந்து வேண்டிக்கிறாங்க. இப்போ அம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவர் வந்து அவருடைய வேலையை தொடரட்டும். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவர் வேலையை முடிச்சுட்டு எங்கே வந்து ஜாயின் பண்ணுறாரோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அது வரைக்கும் நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு அசரீதியாக வந்து சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மக்களும் வந்து பார்த்தோன்னா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு பண்ணாரி அமைந்திருக்கக்கூடிய இந்த வனப்பகுதிக்கு வந்து பார்த்தோன்னா வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா வனப்பகுதி எத்தனை இருந்திருக்கும். ஸோ அந்த வனப்பகுதிக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வேங்கை மரத்துக்கு வந்து பார்த்தோம்னா அடியில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ அங்கே வந்த மக்களும் வந்து பார்த்தோம்னா அங்கே தங்கிட்டு போன அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அவங்களுடைய தலைவரும் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அவருடைய வேலையை முடிச்சுட்டு. இப்போ இவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த இடம் பிடிச்சி போச்சு, நான் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தங்கியிருக்காங்க. அடுத்தது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அவங்க நன்றி சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பயணத்தை வந்து பார்த்தோம்னா தொடர்ந்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாள்கிட்ட இருந்திருக்காங்களே. ஸோ சில வருடங்கள் கழிச்சு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கால்நடைகள் மேய்ச்சி கொண்டிருந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தினமும் வந்து அவர் கூட்டிகிட்டு போனால் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு பசுமாடு வந்து தனியாக அங்கேயோ போகிறத பார்த்துருக்காரு. அப்படி வந்து பார்த்தோம்னா அவர் வந்து அந்த பசுமாட்டை ஒரு நாள் கண்காணிக்கும் போது ஒரு வேங்கை மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புற்றுல வந்து அந்த பசு வந்து பார்த்தோம்னா பால் சொரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வச்சுட்டு ஊரில் போய் அவங்க ஆள்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்த தோண்டி பார்க்குறாங்க. அம்பாள் வந்து பார்த்தோம்னா சுயம்புவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இன்னொரு நம்பிக்கையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சலவை தொழிலாளி வந்து பார்த்தோம்னா தன்னுடைய மனைவியும் அவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் வந்து பார்த்தோம்னா துணி துவைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது கடுமையான மழைப்பொழிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த அம்மா வந்து பார்த்தோம்னா அப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அப்பயே வந்து பார்த்தோம்னா பிரசவ வலி எடுத்து அந்த அம்மா வந்து பார்த்தோன்னா அங்கேயே படுத்துடுறாங்க. ஸோ அவங்க கணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, துவைக்க கொண்டு போன அந்த துணிகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த 4 பக்கமும் வந்து பார்த்தோம்னா சேலை மாதிரி கட்டி விட்டு அவரே பிரசவம் பார்க்குறாரு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறகுது. 2 குழந்தைங்க தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அந்த சலவை தொழிலாளர் வந்து அவர் தூக்குறாரு. ஒரு குழந்தைய மட்டும்தான் அவங்களால தூக்க முடிஞ்சது. இன்னொரு குழந்தைய வந்து பார்த்தோம்னா தூக்கவே முடியல. அதனால வந்து பார்த்தோம்னா 3 பேரும் ஊருக்குள்ளே போய் ஊரில் இருக்கவங்கள்ட்டையும் சொல்லிட்டு திருப்பி வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து ஒரு தாலியில் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ ஊர் மக்களோட வந்து தூக்கி பார்க்குறாங்க. அப்பயும் தூக்க முடியல. சரி தாலியை வந்து கடப்பாறையை வச்சு தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாறையை பயன்படுத்தி அந்த தாலியை தூக்கி பார்க்குறாங்க. அப்பையும் வந்து பார்த்தோம்னா தூக்க முடியல. ஆனால் அந்த கடப்பாறையை வச்சு தூக்கும் போது அந்த குழந்தையினுடைய மார்பில் வந்து பார்த்தோம்னா அந்த கடப்பாறை பட்டு ரத்தம் வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்க ஊருக்காரவங்கலாம் போயிட்டாங்க. அந்த தாலியோட அந்த குழந்தைய அப்படியே வச்சுட்டு ஊருக்காரங்க வந்து பார்த்தோம்னா போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த தாலியில் இருந்தக்கூடிய குழந்தை வந்து பார்த்தோம்னா தெய்வமாக வந்து பார்த்தோம்னா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தெய்வம் தான் பண்ணாரி மாரியம்மன் அப்படின்னு சொல்லி வழிபடப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த கோவிலும் சரி அந்த அம்பாலும் சரி வடக்கு நோக்கி இருந்திருக்காங்க. இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எனக்கு விழா எடுத்து கொண்டாடணும்னு சொல்லி சாமி கேட்டுக்கிட்டதாங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து பார்த்தோம்னா திருவிழா எடுத்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தோம்னா அந்த பச்சை மாவு அப்படிங்கிறத இடித்து வடக்கு பக்கமாக வந்து பார்த்தோன்னா போயிருக்காங்க. ஆனால் அந்த சலவை தொழிலாளி பெண் இருக்காங்களே, அதாவது இவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா வறுமையில தான் இருந்திருக்காங்க. ஸோ பச்சை மாவு வாங்க காசு இல்லாமல் புளியங்கொட்டையெல்லாம் மாவை இடித்து அதை வந்து தெற்கு புறமாக வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிருக்காங்க. அதனால இந்த அம்மன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெற்கு நோக்கி அந்த புளிய மாவை வந்து பார்த்தோன்னா நோக்கி திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்னுமே இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து தெற்கு நோக்கி பார்த்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற 2 கருத்துக்கள் வந்து பார்த்தோன்னா நிலவிட்டு வருது. இதுதான் இந்த கோவிலினுடைய வரலாறு மற்றும் அம்மனினுடைய வரலாறும்.
மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.